தூண்டு சுடரணையச் சோதிக் கண்டாய் தொல்லமரர் சூளாமணிதான் கண்டாய் காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்காற்ற எளியான் கண்டாய் வேண்டுவர்க்கு வேண்டுவதே ஈவோன் கண்டாய் மெய்நெறி கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டார் திருமறை காட்டுரையும் மணாளன் தானே. காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம். இந்த சத்திரம் வாரணாசி காசியில் உள்ள கோதலியா சோக்கடியில் அருகில் உள்ளது. இப்போ நம்ம காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திலிருந்து இப்போ எங்கே போகிறோம்? கோதலியா சோக்கடி சொல்லக்கூடிய அந்த 4 ரோடு பிரிய இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த 4 ரோடு பிரிய இடத்துல அங்கே ஒரு கல் தூண் இருக்குது. அந்த கல் தூணுக்கு மேலே நந்தி தேவர் இருக்கார். அந்த நந்தி தேவர் அந்த ப்ளூ கலர் போர்டு பார்த்தீங்களா, அதை பார்த்துருப்பார். அந்த பார்த்துருக்கூடிய இடம் தான் கிழக்கு திசை. அந்த நந்திக்கு ஆப்போசிட்டுக்கு திசை மேற்கு திசை. அந்த போர்டுக்கு இடது கை பக்கம்தான் வடக்கு திசை, வலது பக்கம் தெற்கு திசை. இப்போ பார்க்கும்போது அந்த போர்டுக்கு பார்த்திங்களா, இந்த போர்டுக்கு நேராக போனால் தான் கால பைரவ சன்னதிக்கும் நம்ம காசி விஸ்வநாத ஆலயத்துக்கும் போகக்கூடிய வழி. இப்போ பாருங்கள், ஒரு ஆட்டோ நிற்க பார்த்தீங்களா. இப்போ அந்த போர்டு இருக்குது. இந்த போர்டுக்கு கீழே இந்த கார் சுற்றி வருது, கார் போயிட்டுருக்குது. அந்த வாங்க அங்கே கழுத்துணுக்கு பார்த்தீங்களா, அந்த சென்டரில் பாருங்கள் கார் போகுது. அப்போ அந்த 4 சோக்கடி, அந்த 4 தெரு பிரியும். அப்போ இப்போ போகிற வழி இருக்கு இல்லையா, இதுதான் கங்கைக்கு போகக்கூடிய, கங்கா நதிக்கு போகக்கூடிய ஒரு வழி. இப்போ கார் நிற்க பாருங்க, அந்த வழி தான் துர்கா மந்திர், துளசி மானசர், சங்கட மோட்சன், சோகியம்மன் சொல்லக்கூடிய போகிறதுக்கு வழி. இப்போ நந்தி நேராக பார்க்குது. இப்போ இந்த பார்க்குற ரோடு தான் ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய ரோடு. இப்போ இந்த இடத்துல காசிலேருந்து வாரணாசிலேருந்து வந்தீங்கன்னா காசியில் இந்த கோதலியா சோக்கிலேருந்து இங்கே நின்றுக்குங்க. இங்கே நின்று நந்திக்கு நேராக நில்லுங்க. நந்திக்கு நேராக இருந்தீங்கன்னா அது காலபைரவர் கோயிலுக்கு போகக்கூடிய ரோடு. நந்திக்கு ஆப்போசிட்டில் துர்கையம்மன் போகக்கூடிய ரோடு. அந்த இடது பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய ரோடு. வலது பக்கம் நம்ம கங்கைக்கும் நம்ம திருப்பி நம்ம விஸ்வநாதருக்கு போகக்கூடிய வழி அங்கே இருக்குது. அதை நம்ம பார்ப்போம், வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இப்போ கங்கைக்கு போகக்கூடிய ரோட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த கங்கைக்கு போகக்கூடிய ரோட்டில் இந்த பாருங்கள், அங்கே பாசி, மாலை, சங்கு, அங்கே எல்லா பொருள் விற்கும். இந்த ரோட்டுக்கு 2 சைட்லேயும் பாருங்கள் மாலை, துளசி மாலை, உத்திராட்ச மாலை, காசி கயிறு எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. இப்போ நம்ம மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இதை நான் காலையில் அதிகாலையில் எடுத்ததுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டு போயிட்டே இருந்தோம்னா கங்கா நதி மெயின் வழி போகக்கூடிய வழி. இப்போ பாருங்கள், எல்லாம் இப்போ மக்கள் போயிட்டுருக்காங்க பாருங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஆர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வழி தான் காசி விஸ்வநாதருக்கு போகக்கூடிய மெயின் வழி. இந்த வழி தான் காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இந்த வழி தான் கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள், அலங்கார பொருட்கள், மாலைகள் கொண்டு செல்லக்கூடிய வழி. இது இங்கே நீங்கள் நேராக உள்ளே போனால் நம்ம கோயில் போகலாம். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் போயிட்டுருக்கு பாருங்களேன். நடந்துட்டுருக்கேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன சந்து பார்த்தீங்களா. இந்த சந்து தான் வாராகி அம்மன், அதாவது பாதாள வாராகி அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய வழி. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போகலாம். இப்படி வழி இருக்குது. இன்னொரு வழி பெற சொல்கிறேன். நம்ம அப்படி வரலாம். எங்கள் கங்கையில் இருந்து வாராகி காட் இருக்குங்க. அப்படி வந்தால் ரொம்ப பக்கம். இங்கேருந்து போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் நேராக நடக்கணும் பாருங்களேன். இப்போ நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகக்கூடிய வழி சின்ன வழி, சின்ன சந்து தான். இந்த சந்தில் தான் பைக் வரும். இங்கே கூட்டம் ரஷ்ஷாக இருக்கும்.
இந்த வழியில் கடைக்காரங்க மாலை, இந்த பூக்கள், பத்தி, சூடம், பூஜை பொருட்கள், பெண்களுக்கு தேவையான இந்த கவரிங் பொருட்கள், வளையல்கள் எல்லாம் விற்பாங்க. பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பாருங்க, இது சாட்சி விநாயகர் கோயில். அப்போ இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா சாட்சி விநாயகர் கோயில்னு கேளுங்க. பாருங்கள், இப்போ சாட்சி விநாயகர் கோயில் இருக்கார். நம்ம இப்போ சாட்சி விநாயகரை வழிபாடு செய்து திருப்பி நம்ம உள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். போய் அந்த சாட்சி விநாயகர்கிட்ட நான் சாமி கும்பிட்றேன் பாருங்கள். அப்படியே வந்த பின்னாடி சாட்சி விநாயகர் போட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் சாட்சி விநாயகர் கோவில்னு போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அப்படியே வந்துட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு நேராக அந்த சந்திலேயே போகணும். பாருங்கள், போய்ட்டு பாருங்கள். பாருங்கள், எல்லா கடைகளில் மாலை பொருட்கள், பூஜை பொருட்கள், புக் ஸ்டோரு எல்லாம் இருக்குது. சின்ன சந்தை தான். பாருங்கள், போலீஸ் இருக்காங்க, அங்கே போலீஸ் இருப்பாங்க. இங்கே 2-3 காரணம் பிரியும். அப்போ வரும்போது பாருங்கள், ஒரு காரணம் போதுங்களா, இந்த காரணம் இல்லாமல் திருப்பி இந்த காரணம் போகணும். அந்த தான் என்ன பண்ண பார்க்கும்போது அங்கே ஸ்ரீ துண்டிராஜ் விநாயகர் கோயில் இருக்குங்க. அங்கே பார்த்தா சாட்சி விநாயகர் கோயில். இப்படியே வரும்போது பாருங்கள், எல்லாம் போகும்போது கேட்பாங்க, இந்த எருக்கலை மாலை, பூ, தாமரைப்பூ எல்லாம் விற்கும். இங்கே லாக்கர் இருக்குது, இங்கே பொருள் வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் கூப்பிடுவாங்க. இப்படியே வரும்போது பாருங்களேன், இந்த காரணம் இருக்கு இல்லையா, இதான் ஸ்ரீ துண்டிராஜ் விநாயகர் கோயில். இந்த கோயில் பக்கத்தில் தான் நம்ம சிவன் கோயில் வந்தாச்சுங்க. பாருங்கள், இங்கே வந்து கும்பிட்டு போகலாம். காட்டுற பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ரீ துண்டிராஜ் விநாயகர். இதை தாண்டின ஒன்று நம்ம கோயில் வந்துச்சு. இந்த பக்கம் அன்னபூரணி கோயில். பாருங்கள், போலீஸ் இருக்கா பார்த்தீங்களா. இந்த வழி தான் கோயிலுக்கு நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் வந்து இந்த வழி தான் போவாங்க. கோயிலுக்கு அபிஷேக பொருள் கொண்டு போவாங்க. மற்றவங்க இப்படியே தள்ளி போனோம்னா பாருங்களேன், இங்கே இந்த அன்னபூரணி டெம்பிள். இங்கே தான் அன்னதானம் உள்ள நடக்கும். இந்த சாமி கும்பிட்டு உள்ளே போய் நம்ம அன்னதானம் சாப்பிட்லாம். பாருங்களேன், இங்கே இருக்குது. அது இப்போயே போகும்போது பார்த்தீங்களா, இது காம்பவுண்டுங்க. காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் அன்னபூரணி டெம்பிள் இருக்குது. காம்பவுண்டுக்குள்ளே தான் நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போகக்கூடிய வழி. பாருங்களேன், இப்போயே போனோம்னா நடந்து வராங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு வழி இருக்குங்க. இந்த பாருங்கள், இப்போயே போகும்போது இந்த வழியில் தான் அங்கே செக்கிங் பாயிண்ட் இருக்குது. உள்ளே போனால் எல்லாம் செக் பண்ணுவாங்க. பார்த்துங்களா, இது அன்னபூர்ணா டெம்பிள். இங்கே தான் போஜன சாலா, சாப்பாடு ஃப்ரீயாக போடுவாங்க. அங்கே போனால் 3 வேளை சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பிட்லாம். பாருங்கள், இதுதான் அன்னபூர்ணி மூலாஸ்தானம். இப்போ மூலாஸ்தானத்தை சாமி கும்பிட்டு அப்படியே பேக் சைடு போனோம்னா பாருங்கள், இந்த வெளியே பார்த்தீங்களா, இதுதான் அன்னதானத்துக்கு போகக்கூடிய இடம். இது காலை 7:30 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் அங்கே 3 வேளை சாப்பாடு உண்டு. பார்த்தீங்களா, போஜன சாலா போட்டு பார்த்தீங்களா. இப்படியே வந்து பின்னாடி இருந்தோம்னா பாருங்கள், சின்ன சந்திருக்கு பாருங்கள், இந்த காசி அன்னபூர்ணா அன்னச்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தா ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப் மேலே ஏறிட்டுருக்கோம். ஏறும்போது பாருங்கள், போலீஸ் நிற்கிறாங்க. இப்போயே இடது பக்கம் திரும்பவுடனே பாருங்கள், இதுதான் நம்ம சாப்பிட்றதுக்கு போகக்கூடிய வழி. இதான் உள்ள சாப்பிட போகிறோம். இதுதான் வந்து அன்னபூர்ணா ட்ரஸ்ட் மூலிமா சாப்பாடு போடுறாங்க. காலையில் டிஃபன், மதியம் சாப்பாடு, மோர் குழம்பு, வத்த குழம்பு, ரசம், எல்லாம் அப்பளம், பாயாசத்தோடு கொடுப்பாங்க. ஸ்வீட்டோடு தருவாங்க. பாருங்கள், எல்லாம் கூட்டமாக இருக்குது. இப்போ நான் மேலே போகிறேன். இப்போ மேலே போகலாம், கீழே சாப்பிட்லாம். இப்போ இங்கே பார்க்குறது காசி விசாலாட்சி அம்மன் சன்னதி. இந்த கோயில் தமிழ்நாட்டுக்காரங்க காசி நாட்டுக்கோட்டை சத்திரம் அவர்களால் கட்டப்பட்டு இங்கே காசி விஸ்வநாதருக்கும் அம்பாளுக்கும் இவர்கள் மூலியமாக தான் அபிஷேகம், அலங்காரம், மாலைகள் கொண்டு வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, இது வந்து அவங்க கட்டின கோயில். இது சக்தி பீடங்களில் இது ஒரு சக்தி பீடம். இந்த கோயிலில் சாமி கும்பிடலாம். இதுதான் வந்து இன்றைக்கி வரைக்கும் காசி விசாலாட்சி. நான் நினச்சிருந்தேன் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ள இருக்குன்னு நினச்சோம். அந்த கோயில் உள்ளே இல்லை, வெளியே இருக்குங்க, வெளிப்பிரகாரம். இது சின்ன சந்துக்குள்ளே போய் தான் பார்க்கணும். பாருங்கள், அப்படியே பார்க்குறோமா. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க காசி நாட்டுக்கோட்டை அவர்களால் கட்டி இன்றைக்கு வரைக்கும் அது வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. பார்த்திங்களா, அங்கேருந்து வந்தாங்கன்னா இதுதான் ஆதி அன்னபூரணி. இப்போ காசியில் ஆதி அன்னபூர்ணியாக இருந்து அந்த தேவியாக இருந்து இங்கே அன்னம் இட்ட இடம். இதுதான் மூலஸ்தானம், ஆதி மூலஸ்தானம். இப்போ அந்த கோயில் பார்த்து கட்டியிருக்காங்க, அது ஓகே. இதுதான் ஆதி அன்னபூர்ணி டெம்பிள். இந்த கோயில் பக்கத்தில் தான் காசி விசாலாட்சி அம்மன்
சன்னதி அமைந்துள்ளது. அப்போ 4 கால பூஜை நடக்குது. காசி விஸ்வநாதருக்கு பூஜை பொருள் வரும்போது இங்கேயும் வந்து அந்த ஒரு பொருள் வரும், வந்து கொடுத்து அலங்காரம் செஞ்சு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடக்கும். நன்றி, வணக்கம்.